காலங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை மிக வேகமாக மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. சரிதானா? சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். நான் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 16 1ஆம் வசனத்திலிருந்து. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இதே காரியத்தை லூக்காவும் எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 12:54 முதல் சில வசனங்கள். பின்பு இயேசு ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன? மத்தேயு 16, லூக்கா 12 2 அதிகாரங்களிலும் உள்ள முக்கியமான 2 வேத பகுதிகளை நான் வாசிக்க கேட்டோம். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானியல் சார்ந்த அநேக காரியங்களை உங்களுக்கு நிதானிக்க தெரிகிறதே, வானத்தை பற்றிய அநேக காரியங்களை உங்களுக்கு நிதானிக்க தெரிகிறதே, பூமியை பற்றிய அநேக காரியங்களை உங்களுக்கு நிதானிக்க தெரிகிறதே. காற்று வரும் முன்கூட்டியே உங்களால் கணிக்க முடிகிறது, புயல் வரும் முன்கூட்டியே உங்களால் கணிக்க முடிகிறது, மழை பெய்யும் முன்கூட்டியே உங்களால் கணிக்க முடிகிறது, உஷ்ணம் எழும்பும் முன்கூட்டியே உங்களால் கணிக்க முடிகிறது. ஆனால் மாயக்காரரே என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு அவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிகிறதே, ஆனால் இந்த காலத்தை குறித்த ஞானம் மட்டும் உங்களுக்கு இல்லையே. நாம் வாழுகிற இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம், இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இல்லையே என்று இயேசு குறிப்பிட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? நாம் வாழுகிற இந்த காலம் வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன். வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 24:32. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நல்ல கவனிங்க. முதல் வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒலிவ மலையில் இயேசு அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக 4 சீஷர்கள் இயேசுவை அணுகி கேள்வி முன்வைக்கிறார்கள். அந்த 4 சீஷர்கள் யார் என்பதை மார்க் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் காணலாம். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இந்த 4வரும் இயேசுவினிடத்தில் கேள்வி முன்வைத்தார்கள். சொல்லும், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவிற்கு முன்பதாக இந்த பூமியிலே என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சம்பவிக்கும் இயேசு பட்டியலிட்டு கொண்டே வருகிறார். அதுதான் முதல் வசனத்திலிருந்து 31 வசனங்கள். அதில் குறிப்பாக சிலவற்றை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். ஆண்டவராக இயேசு சொன்னார், கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள். இயேசு குறிப்பிட்டார், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். இன்னும் குறிப்பிட்டார், பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும்,
பஞ்சங்கள் உண்டாகும். இன்னும் குறிப்பிட்டார், பாழாக்குகிற அருவருப்பு, அவன் தோன்றுவான், நிற்கத்தகாத இடத்திலே அவன் நிற்பான். இப்படி பல காரியங்களை சொல்லிவிட்டு ஒரு பேரபிள், ஒரு உவமை அவர் சொன்னார். என்ன உவமை சொன்னார்னா, அத்தி மரத்திலே துளிர் விடுகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது வசந்த காலம் வரப்போகிறது என்று சொல்லுகிறீர்களே, அதுபோல இந்த பூமி எதிர்ச்சியை நீங்கள் காணும்போது, இந்த கொள்ளை நோயை நீங்கள் காணும்போது, இந்த பஞ்சங்களை நீங்கள் பார்க்கும்போது, இந்த கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, பாழாக்குகிற அருவருப்பு, அந்த அந்தி கிறிஸ்து அவனுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் அறிகிற போது, இன்னும் சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள், கேட்பீர்கள், கேள்விப்படுவீர்கள். இதையெல்லாம் நீங்கள் காணும்போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. சிலர் சொல்லுவார்கள், அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசம். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இயேசு சொல்லவில்லை. அத்திமரம் துளிர் விடுகிறதை பார்க்கும்போது வசந்த காலம் வரும் என்று சொல்லுகிறீர்கள், அதுபோல இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது, அப்படி என்றால் எவைகள்? முன் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், அவைகளெல்லாம் நாம் காணும்போது அத்திமரம் துளிர் விட்டிருக்கிறது, வசந்த காலமாகிய ஸ்ப்ரிங் சீசன் ஆகிய இயேசுவின் வருகை வரப்போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. கடந்த 2025ஆம் ஆண்டு, அதற்கு முந்தைய சில ஆண்டுகளெல்லாம் நாம் சற்று உற்று கவனித்து பார்த்தால், ரஷ்யா உக்ரைன் வார் எந்த அளவு இருந்தது நமக்கு தெரியும். கடந்த 2025, 2024 அந்த ஆண்டுகளையெல்லாம் நாம் பார்த்தால் இஸ்ரவேல் தேசத்தினுடைய புரட்சி, அதனுடைய வார் எந்த அளவு இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். கடந்த 2025 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த ஒரு சிறிய வார், அதை கூட நாம் அறிந்தோம். அது மட்டுமல்ல, 2019, 20, 21 3 ஆண்டுகளிலும் மிகப்பெரிய கொள்ளை நோய் கொரோனா உலகமெங்கிலும் வந்தது, அதையும் நாம் பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம், நாம் கேள்விப்பட்டோம். இவைகள் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் நிறைவேறி இருக்கிறபடியினால் அத்திமரம் துளிர் விட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யமாகிய வசந்த காலம் வரப்போகிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது, நாம் வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? நோவாவின் காலம். வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே, இதான் முக்கியம், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நல்லா கவனிங்க. அப்ப நோவா காலம் மறுபடியும் திரும்பும். அதைத்தான் இப்பொழுது நான் வாசிக்க கேட்டோம். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நோவா காலத்து மக்கள், அவர்களின் வாழ்வு முறை எப்படி இருந்தது? நன்றாக புசிக்க வேண்டும், நன்றாக குடிக்க வேண்டும், திருமணம் பண்ண வேண்டும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆண்டவரை தேடுகிற எண்ணம் இல்லை, பரிசுத்தமாக வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. என்னை பற்றி ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அழைப்பு என்ன, அவருடைய சித்தம் என்ன, அதன்படி நான் வாழ வேண்டுமே, இந்த எண்ணமெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும், திருமணம் பண்ண வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும், அவ்வளோதான். முழுக்க உலகம் சார்ந்த காரியங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது. அதுபோல் இன்றைக்கும் இருக்கிறதா என்று பார்த்தால் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. சிலரை தவிர பலருடைய வாழ்வு முறை அப்படித்தான். நான் வேலை செய்ய வேண்டும், ஏன்? நான் நல்லா இருக்கணும், நான் திருமணம் பண்ண வேண்டும், நான் உண்ண வேண்டும். முழுக்க உலகம் சார்ந்த காரியங்களுக்காக மட்டும் ஆண்டவரை தேடாத மக்கள் எங்கும் நிறைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. அப்படி என்றால் நோவா காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது. மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பதாக நோவா காலம் வரும் என்று இயேசு சொன்னாரே, அது வந்திருக்கிறது. ஆகையால் அது நமக்கு மணியடித்து சொல்லுகிறது, இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இதை தாண்டி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஒரு இம்மாரல் செக்ஸ் அங்கே இருந்திருக்கிறது. ஒரு தகாத மாம்சீக உறவு நோவா காலத்தில் இருந்தது. இன்றைக்கும் அது இருக்கிறதா? இருக்கத்தான் செய்கிறது. ஆணோடு ஆண் தகாத உறவு பெருகி கொண்டிருக்கிறது, பெண்ணோடு பெண் தகாத உறவு பெருகி கொண்டிருக்கிறது. மனிதனும் மிருகமும்
தகுதியில்லாத உறவு பெருகி கொண்டிருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, அதனுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். டெவலப்மெண்ட் என்கிற போர்வையிலே அதனுடைய வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன், ஒரு மனிதன் ஒரு ரோபோவை திருமணம் பண்ணுகிறான். இவைகளெல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நோவா காலம் வந்திருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் நோவாவின் காலம். மனுஷகுமாரன் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக நோவா காலம் வரும் என்று இயேசு முன்னுரைத்தார். அது வந்திருக்கிறது. இது கூட நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது, கிறிஸ்து இயேசுவின் வருகை சமீபம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. தேர்ட் பாயிண்ட், சந்திக்கும் காலம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். லூக்கா 19:41 முதல். அவர் சமீபமாய் வந்தபோது, இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை, முக்கியம் கவனிங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஓகே, எருசலேமிலே ஆண்டவராகிய இயேசு எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தார் நமக்கு தெரியாது. ஒருவேளை 3.5 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள், இருக்கலாம். எத்தனை ஆண்டுகளோ, சில ஆண்டுகள் எருசலேமிலே ஆண்டவராகிய இயேசு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டே இருந்தார். ஆனால் இயேசு அந்த மக்களோடு பேசி உறவாடி அறிவித்து சந்தித்து கொண்டிருந்த அந்த காரியத்தை அந்த மக்களால் விளங்கி கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் சமாரியாவுக்கு சென்றார், கலிலேயாவுக்கு சென்றார். இப்பொழுது ஊழிய பணி எல்லாம் முடிந்து விட்டது. சிலுவைக்கு செல்லக்கூடிய கடைசி வேளை. இப்பொழுது குருத்தோலை பவனி அதுவும் நிறைவு பெற்று விட்டது. அந்த எருசலேம் சிட்டி என்ட்ரன்ஸ், அந்த இடத்திற்கு இயேசு வருகிறார். வந்த மாத்திரத்தில் எருசலேம் சிட்டியில் உள்ள மக்களை அவர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுதே கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அவர் கூறுகிறார், எருசலேமே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியவில்லையே. எத்தனை ஆண்டுகள் உன்னை நான் சந்தித்து கொண்டே இருந்தேன், எத்தனை ஆண்டுகள் உன்னோடு நான் பேசிக்கொண்டே இருந்தேன், தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை அறிவித்து கொண்டே இருந்தேனே. ஆனால் என் ஆண்டவர் என்னை சந்திக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு அவர் உணர்த்துவிக்கிறார் சில காரியங்களை. இவர்கள் என்னை அறியவே இல்லையே. நான் போதித்த அத்தனை வசனங்களும் கிட்டத்தட்ட வீணாய் போனது போல் ஆகிவிட்டதே. இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், இனிமேல் நான் சிலுவைக்கு செல்ல போகிறேன். நான் உன்னை சந்தித்து கொண்டிருந்த இந்த காலத்தை நீ அறியவில்லை அல்லவா? உனக்கு சில காலத்திற்கு பின்னர் ஒரு காரியம் நடக்கும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எருசலேமே நீ இடிக்கப்பட்டு போவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலம். அல்லேலூயா. இப்பொழுது கூட ஏதோ கர்த்தருடைய ஊழியர் பிரசங்கம் பண்ணுகிறார், இந்த எண்ணம் இருந்தால் அவர் உங்களை சந்திக்கிறது உங்களுக்கு தெரியாது. தேவ வார்த்தையை கேட்கும்போது, என் ஆண்டவர் இப்பொழுது என்னை சந்தித்து கொண்டிருக்கிறார், என் ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், அவர் என்ன பேசுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி என்றால் நான் என்னை சரி செய்து கொள்வேன் என்று நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும்போது, அவர் நம்மை சந்திப்பதற்கும் நாம் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்பதற்கும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஒரு புத்தாண்டிற்குள் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு 2026 2ஆம் தேதி ஆண்டவர் இப்பொழுது உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் பல வேளைகளிலே பல சூழல்களே நம்மோடு அவர் பேசிக்கொண்டு தான் இருப்பார். வேதத்தை வாசிக்கும் போது ஒன்றை நீங்கள் உணரணும், ஆண்டவர் என்னோடு சந்திக்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் உணரணும், ஆண்டவர் என்னை சந்திக்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் உணரணும், இப்பொழுது நான் ஆண்டவரை சந்திக்கிறேன், அவர் என்னை சந்திக்கிறார், அவர் என்னோடு பேசுகிறார். இந்த உணர்வோடு இந்த ஆண்டிலே நீங்கள் ஆண்டவரோடு வாக் பண்ணுங்க, ஆண்டவரோடு சஞ்சரிங்க. உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களுக்குள்ளும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.
மாறாக அவர் சந்திக்கிற காலத்தை அறியாமல் ஏதோ நான் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ வேதத்தை வாசிக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணுகிறார், இவர் ஊழியர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, அல்லது இவர் நல்லா பிரசங்கம் பண்ணலை, அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அவர் உங்களை சந்திக்கிற காலத்தை அறிந்து அவர் உங்களை சந்திக்கும் போது என்ன பேசுகிறாரோ அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. 4th பாயிண்ட், நம் வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா கொடிய காலம். வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இதுதான் முக்கியமானது. கவனிங்க, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது, கடந்து போகிறதே. 2025 வந்தது, நாம் அதிலே வாழ்ந்தோம், கடந்து போய்விட்டது. இப்பொழுது 2026க்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள்னா கொடிய காலம். 19 விதமான மக்கள் கூட்டத்தினரை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், 19 விதமான மக்கள் கூட்டத்தினரை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 19 விதமான மக்களை ஆண்டவர் கூறி கடைசி சொல்லுகிறார், நீ இவர்களை விட்டு விலகு. கரங்களை ஊற்றி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அப்படி என்றால் இவர்களோடு பேசக்கூடாதா? பேசலாம். இவர்களோடு பழகக்கூடாதா? பழகலாம். ஆனால் இவர்களோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இவர்களோடு நாம் ஐக்கியப்படக்கூடாது. அப்படி ஐக்கியப்பட்டால் பரிசுத்தம் இல்லாதவர்களோடு அதிக நேரம் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா நாமும் பரிசுத்தத்தை இழந்து போக வாய்ப்பு இருக்குது. இச்சை அடக்கம் இல்லாதவர்களோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த குணாதிசயம் நம்மையும் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. மாறாக கர்த்தருடைய ஊழியர்களோடு ஐக்கியப்பட்டு பாருங்கள், பரிசுத்தமானவர்களோடு ஐக்கியப்பட்டு பாருங்கள். நான் பேசுகிற 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஆண்டவரை பற்றி பேச வாய்ப்பு இருக்குது, தேவனுடைய வார்த்தையை பற்றி பேச வாய்ப்பு இருக்குது. ஆகையால் தகுதியில்லாத நபர்களை சற்று ஒதுக்கி வைத்து சற்று விலகி பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்ள இந்த 2026 ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். காரணம், இது கொடிய காலம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. 5வது பாயிண்ட், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அடுத்தது பாருங்க, அதான் முக்கியமானது. நீயோ, இதான் நமக்கு லெசன். நீயோ எல்லாவற்றிலேயும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. அதான் முக்கியம். நல்ல கவனிங்க. 5வது, நான் வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, சபைகள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம். 1 மணி நேரம் பிரசங்கம் அல்லது 30 நிமிஷம் பிரசங்கம் என்று சொன்னால், அநேக பிரசங்கங்களிலே
கட்டுக்கதைகள் அதிகமாக இருப்பதை இன்றைக்கு நாம் காண முடிகிறது. தேவையில்லாத காரியங்கள் பிரசங்கத்திலே பேசப்படுகிறது. தன்னை பற்றிய காரியங்கள் அல்லது தன்னை கொண்டு ஆண்டவர் பிறருக்கு செய்த அந்த காரியங்கள் அல்லது கற்பனை கெட்டாத தேவையற்ற காரியங்கள், தேவையான கதைகள், தேவையான கட்டுக்கதைகள் அல்லது தேவையற்ற வம்ச வரலாறுகள் அல்லது வேதத்தை தாண்டி வெளியே இருக்கிற அநேக காரியங்கள், இவைகளெல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிறதை சபைகளிலே நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது ஒன்றை நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் சொன்ன கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்திருக்கிறது. அந்த 3ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. பிரசங்கத்தில் ஆரோக்கியமான உபதேசம் இருக்காதாம். இன்றைக்கு நம்முடைய ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் ரட்சிப்பை பற்றி பேசினாங்க. இது எப்படிப்பட்ட ப்ரீச்சிங்? ஆரோக்கியமான உபதேசம். சரிதானா? கிறிஸ்துவை 10% உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், 60% அதெல்லாம் சரியாக இருக்காது. அப்போ இது ஆரோக்கியமான உபதேசம். இதை விட்டு சும்மா ப்ராஸ்பெரிட்டியை பற்றி பேசுவது, ஹீலிங்கை பற்றி பேசுவது, உலக நன்மைகளை பற்றி ப்ரீச் பண்ணுவது, அதுதான் ஆரோக்கியமற்ற பிரசங்கம். அப்போ கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் சபையிலே வந்திருக்கிறது என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பிரசங்கம் இன்றைக்கு அநேக பிரசங்கம் குறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், சத்தியத்துக்கு செவியை விலக்கி என்று போடப்பட்டிருக்கிறது, செவியிலே திணவு உள்ளவர்களாகி என்று போடப்பட்டிருக்கிறது. நான் வாசித்தோம் பாருங்க. தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்றாற்போல், அதாவது தங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்றாற்போல் போதகம் பண்ணுகிற போதகர்களை சபைகள் திரளாய் சேர்த்து கொள்வார்கள். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வருகிற அந்த ஊழியர்கள் அப்படிப்பட்டதை விட்டுவிட்டு என்னுடைய ஆசைக்கு ஏற்ப, என்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப தடவி கொடுப்பது போல, பாலிஷ் போடுவது போல பிரசங்கம் பண்ணுகிற போதகர்களை சபைகள் திரளாய் சேர்த்து கொள்வதையும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இப்போ இவைகளையெல்லாம் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்திருக்கிறது என்பதை நாம் அறியணும். இவ்வளவு சொல்லிவிட்டு கடைசியிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. அப்போ லௌகீக நன்மைகளே ப்ரீச் பண்ணும்போது, உலக ஆசீர்வாதங்களே ப்ரீச் பண்ணும்போது நாம் அதில் தெளிவுள்ளவர்களாக இருக்க நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. 6வது ஒரு காலம் பாருங்க, குறுகிய காலம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் இனிவரும் காலம், நல்ல கவனிங்க, இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. 6வது காலம் எப்படிப்பட்ட காலம்னா குறுகிய காலம். ஆண்டவர் கூறுகிறார், இந்த உலகம் ஒரு வேஷமானது தான். இந்த வேஷம் கடந்து போகும். இது பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி. எதை வேஷம் என்று பவுல் எழுதுகிறார்? மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல இருங்க. புருஷனை உடைய பெண் புருஷன் இல்லாதவள் போல இருங்க. அப்படி என்றால் டிவோர்ஸ் பண்ணிடலாமா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரா? அதை சொல்லவில்லை. என்ன சொல்ல வருகிறார்? மனைவிதான் சதம், புருஷன்தான் சதம் என்று ஆண்டவரை பின்னுக்கு தள்ளி மனைவிக்கு, புருஷனுக்கு, குடும்பத்துக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுத்தா அதுதான் தவறு. மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். காரணம், தன்னை பின்பற்றி வந்த மக்களை பார்த்து இயேசு திரும்பி பார்த்து சொன்னார், யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் பெற்றோரையோ, பிள்ளைகளையோ, சகோதரனையோ, சகோதரியையோ, கணவனையோ, மனைவியையோ என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன் என்று சொன்னார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்காதவன் எனக்கு சீஷன், பாத்திரன் அல்லன் என்று சொன்னார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு சீஷனோ பாத்திரனோ அல்லன் என்று சொன்னார். என் தகப்பன் மரித்து போனார்,
அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று சொன்னவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம் அவ்வளோ முக்கியமானது, ஊழியம் அவ்வளோ முக்கியமானது, அதற்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்மை பின்பற்றி நான் வராதயா, ஆனால் பெற்றோர்கிட்ட ஒரு பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அவனை பார்த்து இயேசு கூறுகிறார், கலப்பையின் மேல் கையை வைத்து திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்லன் என்று கூறுகிறார். ஒருவன் கூறுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், தியாகம் வேணும்பா, நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது, என்னை பின்பற்றி வாரேன்னு சொல்கிற அவ்வப்போது ஒலிவு மலையில் தான் தங்கக்கூடிய ஒரு சூழல் வரும், பரவாயில்லையா? நான் சொல்லுவது அனைத்தும் லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 கடைசி வரைக்கும், லூக்கா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 33ஆம் வசனம், இவ்வளோ வசனங்களை வாசி பாருங்கள். நான் சொல்வது அனைத்தும் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், மனைவியை கைவிட்டு அல்ல, குடும்பத்தை கைவிட்டு அல்ல, ஆண்டவருக்கு முதலிடம், குடும்பத்துக்கு 2வது இடம் கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறேன். ஏன்? இந்த உலகமோ இந்த குடும்பமோ எல்லாமே அது வேஷம்தான், கடந்து போகக்கூடியது. நமக்கு நிரந்தரம் இயேசு மட்டும்தான். அதனால் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிக்க கேட்டோம். அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் இழப்பு இருக்குது, கடைசி வரைக்கும் நான் அழுது கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் அது சரியாக இராது, அது தகுதியாக இராது. கவலைகள் இருக்கத்தான் செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும், இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவுக்குள் அழாதவர்கள் போல நம்ம இருக்கணும். அதையும் தாண்டி வாசிக்க கேட்டோம், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், எல்லாம் எனக்கு இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, அப்படிப்பட்டவங்க கூட எல்லாத்துக்கும் எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி அதிக சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மறக்கக்கூடிய விதத்திலே வாழ்ந்து விடக்கூடாது. ஆகையினால் சந்தோஷப்படுகிறவர்கள் கூட சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும். அப்படி என்றால் அநேக பொருள்களை நான் வாங்குவேன் வாங்கிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி பரிசுத்தத்தை மறந்து ரட்சிப்பை மறந்து வாழ்ந்துவிடக்கூடாது. தேவையானவைகளை நாம் கொள்ளுவோம். காரணம், இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகம் குறுகிய காலம் என்பதை நம்ம அறியணும். அதுக்கு ஏற்றாற்போல் வாழ ஆண்டு நம்மை அழைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. 7வது ஒரு காலத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அறுப்பு காலம் வருகிறது என்று, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் இன்னும் 4 மாதங்கள் செல்லும் என்று சொல்லுகிறீர்களே. இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நல்ல கவனிங்க. இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த 34 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பக்கம் இஸ்ரவேல் தேசம் என்று வச்சுக்கோங்க, சரிதானா? இந்த பக்கம் தான் எருசலேம் இருக்கிறது, யூதயா தேசம், ஒட்டுமொத்தத்தில் இஸ்ரேல் தேசம். இந்த பக்கம் யூதயா தேசம்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கிருந்து இந்த பக்கம் இருக்கிற கலிலேயா தேசத்திற்கு ஆண்டவர் பயணப்படுகிற போது இடையிலே சமாரியா, இதை கடந்து தான் போகணும். இந்த சமாரியா தேசத்தில் ஒரு ஊர் சீகார். அந்த ஊருக்கு வந்த உடனே இயேசு இளைப்படைந்தவராய் ஒரு கிணற்றின் அருகே அமர்ந்திருக்கிறார். அப்போதான் ஒரு பெண்ணை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இயேசுவுக்கு கிட்டுகிறது. அந்த பெண் எப்படிப்பட்டவள்? விபசாரி. அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக நீங்கள் வாசி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை, நேரம் ஆயிட்டு, சரிதானா? பேச ஆரம்பிக்கிறார். கடைசியில் பாருங்கள், அந்த பெண் ரட்சிப்புக்குள் வருகிறாள் மட்டுமன்று ஊராரையே கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த பெண் கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறாள். அந்த ஊரார் இயேசுவை தன்னுடைய கிராமத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். 2 நாட்கள் கன்வென்ஷன் போடுவது போல இயேசு 2 நாட்கள் அவர்களோடு தங்கியிருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். கடைசியில் அந்த ஊரார் இயேசுக்கு பெயர் வைக்கிறார்கள். இவர் தான் உலக ரட்சகர் என்று. நல்ல கவனிங்க, ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அந்த உரையாடலினுடைய எந்த பாருங்க, இந்த விபசாரி, இந்த பெண் ரட்சிக்கப்படுகிறாள், ஊரையே அழைத்து வருகிற ஊழியக்காரியாக மாறிவிடுகிறாள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இவன் சீஷர்கள்லாம் வர்றாங்க, கேட்குறாங்க, ஆண்டவரே போஜனம் பண்ணும். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று எனக்கு இருக்குது. அப்போது யாராவது உணவு கொண்டு வந்திருப்பார்களோ என்று சீஷர்கள் எண்ணுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பது தான்
எனக்கு போஜனமாக இருக்கிறது அப்படி சொல்லிவிட்டு தான் சொல்கிறார், சீஷர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா? அறுப்புக்கு இன்னும் 4 மாதங்கள் ஆகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். தவறான புரிதல், தவறான எண்ணம், அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கே அறுப்பு காலம்தான். இங்கே பாருங்கள், ரொம்ப சோர்வோடு டயர்டாக இந்த கிணற்றின் அருகிலே நான் அமர்ந்திருந்தேன். ஒரு பெண்ணை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பாவியான பெண் தான், விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு பெண் தான். அவளோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் பேசினேன். இப்பொழுது ரட்சிப்பை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னும் 4 மாதங்கள் அறுப்புக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கே அறுப்பு காலம்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம் எழுப்புதல் வரப்போகிறது, ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். அப்படி தான் அன்றைக்கி அப்படி தான் சொன்னாங்க, அறுப்புக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது. அப்போ இயேசு சொன்னார், அப்படிலாம் கிடையாது, இன்றைக்கே அறுப்பு காலம்தான். இன்றைக்கும் நம்மில் அநேகர் அதைத்தான் சொல்கிறோம். அநேக ஊழியர்களாகிய நாம் அதைத்தான் சொல்கிறோம், அநேக விசுவாசிகளாகிய நாம் அதைத்தான் சொல்கிறோம். அது தவறு. எழுப்புதல் வரப்போகிறது, நாம் ஜெபம் பண்ணுவோம். எழுப்புதல் வரப்போகிறது, நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி தான் அன்றைக்கி சொன்னாங்க. அறுப்புக்கு 4 மாதங்கள் ஆகிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படிலாம் கிடையாது, இன்றைக்கே அறுப்பு காலம்தான். இந்த பெண்ணோடு நான் பேசினது போல ஒவ்வொரு பெண்கள், ஒவ்வொரு மனிதர்கள், ஒவ்வொரு சிறுவர்கள், ஒவ்வொரு வாலிபர்கள் நாள்தோறும் எவ்வளவு நபர்களோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? நம்முடைய எவ்வளோ மக்கள் பேசுகிறார்கள், நம்முடைய பிள்ளைகளோடு எவ்வளோ மக்கள் பேச நம்முடைய வீடுகளுக்கு வருகிறார்கள், நம்முடைய கணவரோடு மனைவியோடு பெற்றோரோடு பேசுவதற்கு எவ்வளோ மக்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து ஏதோ சில காரியங்களை கேட்க அல்லது பேச நம்ம இடத்திற்கு வருகிறார்களே, அல்லது நாம் சிலரோடு பேச சில இடங்களுக்கு நாம் செல்கிறோமே. ஏதேதோ பேசுகிற நாம் ஏன் ரட்சிப்பை குறித்து பேசக்கூடாது? ஏன் இயேசுவை குறித்து பேசக்கூடாது? ஏன் அவருடைய வருகை குறித்து பேசக்கூடாது? ஏன் நியாய தீர்ப்பை குறித்து பேசக்கூடாது? ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசக்கூடாது? அப்படி பேசுகிற போது அவர்களுக்குள் ரட்சிப்பு வந்து விடுமே. ஆனால் நாம் என்ன எண்ணுகிறோம்? நான் ஜெபம் பண்ணுவேன், என்றாவது ஒரு நாள் எழுப்புதல் வரும். தவறு. அறுப்பு காலம் வருவதற்கு 4 மாதங்கள் ஆகும் என்று சொல்வது தவறு. இன்றைக்கே ரட்சணிய காலம். இன்றைக்கு இந்த 2026க்குள் ஆண்டவர் உங்களை மன்னியை கொண்டு வந்திருக்கிறார். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அறுப்புக்கு அநேக மக்கள் உள்ளங்கள் தயாராகத்தான் இருக்கிறது. நம் மூலம் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து போகணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தந்த இந்த நல்ல ஆண்டு 2026 இது அறுப்பு காலம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. 8வது ஒரு காலம் யோவான் ஸ்நானன் காலம். வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல், யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள், ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும். பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்கதரிசிகள் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். ஆனாலும் பலவந்தம் பண்ணவில்லை, கட்டாயம் பண்ணவில்லை. இப்போ இயேசு குறிப்பிடுகிறார், யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யத்தின் செய்தி பலவந்தம் பண்ணப்படுகிறது. நீங்களும் பலவந்தம் பண்ணி அதை பிடித்து கொள்ளுங்கள். பலவந்தம் என்றால் கட்டாயப்படுத்துதல், வலியுறுத்துதல், வற்புறுத்துதல். யோவான் ஸ்நானன் எப்படி பலவந்தம் பண்ணினான்? மனம் திரும்பணும் நீங்க. ஏன்? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்கிறான், தூற்றுக்கோடை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்குவார். கோதுமையை தான் களஞ்சியமாகிய பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பார். ஆனால் பதராக நீங்கள் இருந்தால் அவியாத அக்கினியிலே தள்ளி போட்டு விடுவார். வலியுறுத்துகிறான், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான், பலவந்தம் பண்ணுறான். அதை பின்தொடர்ந்து இயேசுவும் பிரீச் பண்ணுறார், அவரும் பிரீச் பண்ணுறார். மனம் திரும்புங்க. ஏன்? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. 4 சுவிசேஷ புத்தகத்தையும் வாசித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அநேக விளக்கங்களை கொடுக்கிறார். அநேக ஓமைகளின் மூலமாக அவர் விளக்கம் கொடுக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை அவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் இதை பெறணும், பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடணும், பலவந்தம் பண்ணுகிறார். நமக்கும் ஆண்டவராக இயேசு ஒரு அறிவுரை சொல்கிறார், நீங்களும் பலவந்தப்படுத்தி அதை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த 2026 கொஞ்சம் பலவந்தம் பண்ணி பாருங்களேன். ஆண்டவரே, நானும் என் கணவனும் என் பிள்ளைகளும் என்னைக்குனாலும் சரிதான், நீங்கள் என்னைக்கு வந்தாலும் சரிதான், என்னைக்கு மரணம் வந்தாலும் சரிதான், உங்கள் ராஜ்யத்துக்கு வந்து தான் ஆகணும். ஆண்டவரே, பலவந்தப்படுத்துங்க.
ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள அந்த 10% பரிசுத்தம் இல்லையே, நீங்கள் தந்து தான் ஆகணும் ஆண்டவரே. கட்டாயப்படுத்தி நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? கட்டாயப்படுத்தி ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யத்தின் செய்தி பலவந்தப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கும் இப்பொழுது இந்த ஏஞ்சல் ஹார்ட் சென்டரில் பரலோக ராஜ்யத்தின் செய்தி பலவந்தப்படுத்தப்படுகிறது. இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒருவர் கூட தேவ ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது, அங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆகையினால் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் கூட பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டுகளும் ஏன் கொடுக்கப்படுதுன்னா பலவந்தப்படுத்தி 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 அந்த ராஜ்யத்தை நம்ம பெறணும். மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. 9வது காலம், இது பகற்காலம். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 9:4. பகற்காலம் இருக்கு மட்டும், பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நல்ல கவனிங்க. இயேசு குறிப்பிடுகிறார், இன்னும் ராக்காலம் வரவில்லை, ஆனால் ராக்காலம் வரப்போகிறது. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய இந்திய தேசத்தில் 15 மாநிலங்களிலே மத மாற்ற தடை சட்டம் அமூலில் இருக்கிறது. 15 மாநிலங்களிலே இருக்கிறது. அப்போ என்றோ ஒரு நாள் சீக்கிரத்தில் ராக்காலம் வரப்போகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருப்பது பகற்காலம் தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இந்த பகற்காலத்திலேயே ஏதோ ராக்காலம் வந்துவிட்டது போல நாம் அமைதலாக இருந்து விடுகிறோமே. தேவனுடைய வார்த்தையை கூறி அறிவிக்க நாம் செயல்படாமல் இருந்து விடுகிறோமே. இயேசு கூறுகிறார், இப்பொழுது பகற்காலம்தான், நான் வேகமாக ஊழியம் செய்யணும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு இரவு, ஒரு ராக்காலம் வரப்போகிறது. இன்னும் ஒருவனும் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு ராக்காலம் வரலை. ஊழியங்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, ஊழியர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இன்னும் வரவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சி, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்கள். இதனுடைய நீட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின்படி ஒரு சொரூப வணக்கத்தில் கொண்டு போய் தான் முடியும். ஒரு சொரூபம் ரோபோவாக கூட இருக்கலாம். எல்லாரும் இதை வணங்க வேண்டும், இல்லை என்றால் கொல்லப்படுவீர்கள். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 13. அங்கே போய் தான் முடியும். அதையும் தாண்டி இந்த ஏஐ அதனுடைய வளர்ச்சி, இன்னும் டெக்னாலஜி, சயின்ஸ் எதுவானாலும் சரி தான், அதனுடைய டெவலப்மெண்ட் எதுவானாலும் சரி தான், சீக்கிரத்திலே ஒரு சிப் நம்முடைய நெற்றியிலோ வலதுகரத்திலோ வைக்கப்படும். மணி டிரான்சாக்ஷன் அறவே நிறுத்தப்படும். அந்த சிப்பின் மூலமாகத்தான் பொருளை வாங்குவது, விற்பது. அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நாம் பெறக்கூடாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அந்த சூழல் இன்னும் வரவில்லை, ஆனால் அதை நோக்கி தான் உலக அரசாங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சூழல் வருகிற போது ஒருவனும் கிரியை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ராக்காலத்தை நோக்கி தான் அனைத்து உலக அரசாங்கங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காலம் இன்னும் வரவில்லை. ஆகையினால் இப்பொழுது இருப்பது பகற்காலம்தான். ராக்காலம் வரப்போகிறது. இந்த பகற்காலத்திலேயே நாம் சோர்ந்து போனால், இந்த பகற்காலத்திலேயே சுவிசேஷம் அறிவிக்காமல் நாம் தூங்கிவிட்டால் என்ன செய்ய முடியும்? ஏன் 2026 நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? தமிழகத்திலே பகற்காலம் தான் என்று நான் சொல்லுகிறேனே. நாம் எழுந்து செயல்பட தான் பி ஃப்ளாட் ஆண்டவர் நமக்கு தந்திருப்பது நல்ல ஒரு பகற்காலம் 2026. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பி ஃப்ளாட். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திற உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திற உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்குத்தான் கதவடைத்தான். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திற உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.
10வது ஒரு காலம், இளைப்பாறுகிற காலம். எபிரேயர் 4:9. 10வது காலம், இளைப்பாறுகிற காலம். எபிரேயர் 4:9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள், நீங்களும் நானும், நமக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலம் இருக்குது. அதுதான் அவருடைய வருகை, அதுதான் பரலோக ராஜ்யம். அங்கு சென்ற பின்னர் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் இங்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அவருக்காகவும் உழைக்கணும், நமக்காகவும் உழைக்கணும். அல்லேலூயா. வீட்டில் போய்ட்டு நீங்கள் தியானிச்சுக்கோங்க. நேரம் ஆகிட்டு. 11வது ஒரு காலத்தை பாருங்கள். 11வது ஒரு காலம் நான் வாசிக்கலாம். போதகராக இருக்கக்கூடிய காலம். எபிரேயர் 5:12. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால், கவனிங்க, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். போதும், நீ வீட்டில் போய் வாசி பாருங்க. இங்கு எபிரேய ஆக்கியன் குறிப்பிடுகிறார், காலத்தை பார்த்தால் எத்தனை முறை உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன், உங்கள் சபைக்கு எத்தனை முறை நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லையே. காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக மாறி இருக்கலாமே, தீர்க்கதரிசிகளாக மாறி இருக்கலாமே, அப்போஸ்தலராக மாறி இருக்கலாமே, சுவிசேஷர்களாக மாறி இருக்கலாமே, ஆனால் இன்னும் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்களே. அதைத்தான் எபிரேய ஆக்கியன் குறிப்பிடுகிறார். காலத்தை பார்த்தா, உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சத்தியத்தை பார்த்தா, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கிற இந்த காலத்தை எண்ணி பார்த்தா எவ்வளோ நீங்கள் வளர்ந்திருக்கலாம். நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுக்கலாம் என நான் எண்ணி இருந்தேன், ஆனால் கொடுக்க முடியவில்லையே. இன்னும் நீங்கள் பாலை குடிக்கத்தக்கவர்களாகத்தானே இருக்கிறீர்கள். அதுதான் எபிரேய ஆக்கியன் குறிப்பிடுகிறார். இன்னும் மூல உபதேசம், அடிப்படை சத்தியம், அடிப்படை உபதேசத்தை மறுபடியும் சொல்லக்கூடிய அவசியம் இருக்கிறது என்று தான் அந்த எபிரேய ஆக்கியன் குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்வின் ஆவிக்குரிய தராதரத்தை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளோ ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன வளர்ச்சி நமக்குள் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது இச்சை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நான் வளரவில்லையே. இன்னும் நான் பொய்யை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் என்று சொன்னால் நமக்கு ஒரு வளர்ச்சி இல்லையே. இன்னும் ஆண்டவரை தேட அவ்வப்போது மறந்து விடுகிறது. வேதத்தை வாசித்து இத்தனை நாட்கள் ஆகிவிடுகிறது, ஜெபித்து இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால் நமக்குள் வளர்ச்சி இல்லையே. இன்னும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் நான் வளரவில்லையே. இன்னும் வேத வசனத்தை எடுத்து இயம்ப முடியவில்லை என்று சொன்னால் எனக்கு பயமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னால் எனக்குள் வளர்ச்சி இல்லையே. இந்த 2027 ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம வளரணும். போதகராக, அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக வளருவதற்கு கொடுக்கப்படக்கூடிய காலம்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. 12வதும் கடைசியுமாக நான் வாழ்கிற இந்த காலங்கள் எப்படிப்பட்டதுன்னா, பாடுகளுள்ள காலம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நல்ல கவனிங்க, பவுல் குறிப்பிடுகிறார், ரோமாபுரியில் உள்ள சபையே எனக்கு பாடுகள், கவலை, கண்ணீர், வியாதி, மரணம். ஏன் சோர்ந்து போகிற? இக்கால பாடுகள், நம் வாழுகிற இந்த உலக வாழ்விலே நமக்கு இருக்கிற பாடுகள், அந்த மகிமை, அந்த ராஜ்யத்தை யோசித்து பார்த்தா கொஞ்சம் கூட அது பக்கத்தில் கூட வராது. நீங்கள் தேவ ராஜ்யம் போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பட்ட பாடுகள்லாம் அப்படியே மறந்து போயிடும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. உங்கள் பாடுகளை பெரிதாக பார்க்காதிருங்கள், உங்கள் குறைவுகளை பெரிதாக பார்க்காதிருங்கள், உங்கள் பொருளாதார பிரச்சனையை பெரிதாக பார்க்காதிருங்கள், உங்கள் வாழ்வில் குடும்பத்தில் நேரிட்ட மரணங்களை பெரிதாக பார்க்காதீங்க. எனக்கு தான் பாடு, எனக்கு தான் பிரச்சனை, அழுது கொண்டே இருக்காதீங்க. மகிழ்ச்சி இல்லாமல், சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, கண்ணீர் வடித்து கொண்டே இருக்காதீங்க.
அந்த ராஜ்யத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். அதை எண்ணி பார்க்கும்போது இந்த உலகத்தில் நமக்கு வருகிற பாடுகள்னால் சின்னது தான். பார்வையில் தான் பிரச்சனை, ஆவிக்குரிய பார்வையில் தான் பிரச்சனை சிறியதாக பாருங்கள். தேவனால் அருளப்படுகிற மகிழ்ச்சியை நம்ம நிரப்பிடும். அல்லேலூயா. 2026 முழுவதும் தேவ பிரசன்னத்திலே மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழலாம். பாடுகளை பெரிதுபடுத்தாதீங்க. தேவ ராஜ்யத்தை பெருசாக பாருங்கள், பாடுகளை சின்னதாக பாருங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். 12 காலங்களை நான் சொல்லியிருக்கேன். ஒரு கன்க்ளூஷன் போல் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த சேப்பலில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து, என்னையும் பார்த்து சொல்லுகிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஆண்டாகவும் இருக்கலாம், கடந்த ஆண்டுகளாகவும் இருக்கலாம், இந்த 2026ஆகவும் இருக்கலாம், இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளாகவும் இருக்கலாம். எந்த காலமானாலும் பொல்லாத காலம்தான். ஆனால் அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். 80 ஆண்டுகள் நீங்களோ நானோ வாழ்ந்தால் கூட அதை நாட்களிலே கணக்கீடு செய்து பார்த்தால் வெறும் 29,200 நாட்கள் தான் வருகிறது. நாம் 70 ஆண்டுகள் வாழ்ந்தால் அதை நாட்களிலே கணக்கீடு செய்து பார்த்தால் 25,550 நாட்கள் தான் வருகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் ரொம்ப காலம் வாழ்ந்தது போல் நமக்கு தெரிகிறது. நான் கூட இன்னும் ஓரிரு மாதங்கள் வந்து எனக்கு 49 முடிஞ்சிடும். ரொம்ப காலம் வாழ்ந்தது போல தான் தெரியுது. ஆனால் 80 வருஷம் வாழ்ந்தால் கூட 30,000 நாட்களை கூட அது எட்டாது. 80 வருஷம் வாழ்ந்தால் கூட 29,200 நாட்கள் தான். குறைவான நாட்கள் தான் நமக்கு. 100 வருஷம் வாழ்ந்தால் கூட 40,000 நாட்களை கூட நிச்சயம் எட்டாது. இவ்வளோ குறைவான காலம்தான். ஒவ்வொரு நாள் வந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு வாரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு மாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கு நம்ம பிறந்தோம் அந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ ஆண்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் வரும் அது நமக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும், அதோட உலகம் முடிஞ்சிடும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்படுங்க. தேவ ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படலையா? அனுதினமும் நிரப்பப்படுங்க. சத்திய வசனத்தினால் இருதயம் இன்னும் நிரப்பப்படலையா? ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை நீங்கள் வாசிங்க. வசனத்தினால் நீங்கள் நிரப்பப்படுங்க. பரிசுத்தத்தின் அளவு அந்த பர்சன்டேஜ் இன்னும் பெருக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்கள் கணவர் இன்னும் ரட்சிப்புக்குள் வரலையா? உங்கள் மனைவி இன்னும் ரட்சிப்புக்குள் வரலையா? உங்கள் குடும்பத்தில் யாரோ சிலர் இன்னும் உலக வழிபாடுகளுக்குள் சிக்கி கிடக்கிறாங்களா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. நம்மை சூழ இருக்கிற மக்கள் ஆண்டவரை அறியாமல் பாதாளத்தை நோக்கி அநேகரின் கால்கள் விரைந்து கொண்டிருக்கிறதே. நாம் செய்யக்கூடிய கடமை என்ன? காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவராஜ்யத்தை மக்களின் இருதயத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க தீவிரமாக நாம் செயல்படுவோம். நாம் நமக்கு அருமையானவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்னன்னா, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் மாண்பை, அவருடைய செய்தியை நம்ம அருகிலே நம்மோடு பேசுகிற அநேக மக்களுக்கு கடத்தாமல் இருப்பது தான் அவர்களுக்கு நாம் செய்கிற துரோகம். இங்கிருந்து நீங்கள் ரஷ்யா போங்க, லண்டன் போங்க, அல்லது யூபி போங்க, அப்படிலாம் நான் சொல்லலை. நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார்களே, பழகி கொண்டிருக்கிறார்களே, அவங்களோடு எதெல்லாம் பேசுகிற நாம் பரலோகத்துக்கு அவங்க வரணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த அன்பு மக்களின் மீது இருந்தால் அதை தடுக்க அவர்கள் பாவத்தை நோக்கி, பாதாளத்தை நோக்கி, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அதை தடுத்து தேவராஜ்யத்தை நோக்கி திருப்ப நம்ம செயல்பட வேண்டாமா? முன்னே ஒரு பெரிய பள்ளம் கிடக்கிறது, ஒரு குழந்தை செல்கிறது என்றால் நில், வேகமாக சத்தத்தை உயர்த்தி அவனை நிறுத்துகிறோமே, ஏன்? பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. ஆயிரமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடானு கோடி மக்கள் பாதாளத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்களே. சிலரின் கால்களை தடுக்க அவர்கள் மீது ஒரு அன்பு ஏற்பட்டு நாம் இந்த காலத்தை பயன்படுத்தி சிலருக்காவது காஸ்பலை கொண்டு போகக்கூடாதா? ஆண்டவர் சொல்கிறார், நாம் தேவராஜ்யத்துக்கு சொல்வதற்கும் பிறரை தேவராஜ்யத்துக்கு நேராக திசை திருப்புவதற்கும் இந்த நாட்கள் நல்ல நாட்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்வது நம்முடைய கரத்தில் தான். அல்லேலூயா. 10 செகண்ட் தான். நல்ல கவனிங்க. கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு காலம் பின்னர் வரப்போகிறது. நம் மரணத்தை தழுவினால் அதன் பின்னர் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, எதையுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. கிறிஸ்துவின் வருகையை நம்ம சந்திச்சிட்டா அவ்வளோதான்.
நமக்குள் இருக்கிற பரிசுத்தம் தான் பேசும். சரிதானே? ஆகையினால் திரளான மக்கள் பாதாளத்தில் போய்கொண்டிருக்கிற சூழலிலே, திரளான மக்கள் நரகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலிலே, அநேக மக்கள் பாதாளத்திலும் நரகத்திலும் கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த சூழலிலே அந்த கூட்டத்துக்குள்ளே நானோ நீங்களோ இருக்கவே கூடாது. அதனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சீனோட் காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழை அருமையை அறிந்து வாடா வீடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாடா வீடில் கண்ணீர் விடுவாயே. ஏகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வாய். காலத்தின் அருமையை அறிந்து வாடா வீடில் கண்ணீர் விடுவாயே. நோவாவின் நாட்களில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரல்லோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவ்வருடம் முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாடா வீடில் கண்ணீர் விடுவாயே. முந்தியரே மியான நீயாவு குறைத்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலத்தும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாடா வீடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழை திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாடா வீடில் கண்ணீர் விடுவாயே. இந்த 2026ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 2ஆம் தேதியிலே ஒரு ஆல்டர் காலை நான் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசுனீங்கப்பா. உங்கள் வார்த்தை என் செவிகளில் மட்டுமல்லாது இதயத்திலும் துணித்தது. காலங்களை பற்றிய ஒரு விளக்கத்தை எனக்கு நீங்கள் காண்பித்து கொடுத்தீங்கப்பா. இனிமேலும் பாவத்தோடு நான் கைகோர்க்க மாட்டேன், அசுத்தத்தோடு கரங்கோர்க்க மாட்டேன், என் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, உம்மோடு ஜெப ஜீவியத்திலும் வேத தியானத்திலும் செலவு செய்ய என் வாழ்வை தருகிறேன். நான் மட்டுமன்று, என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வர நான் ட்ரை பண்ணுவேன். அது மட்டுமல்ல, சிலருக்காவது, 100 பேருக்காவது, ஒரு 1000 பேருக்காவது, ஒரு 10 பேருக்காவது உங்கள் வார்த்தையை நான் அறிவித்து பாதாளத்தை நோக்கி நரகத்தை நோக்கி ஓடுகிற சில கால்களையாவது பிடித்து உங்கள் ராஜ்யத்துக்கு நேராக திருப்ப எனக்கு கிருபை தான். இந்த காலத்தில் நான் செயல்படுவேன். ஒரே காரியம்தான், இயேசுவை உமக்குள் வாழ, உமக்காக வாழ என்னை தருகிறேன். அந்த என்ன உள்ளவங்க எழுமி நிலுங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஜீஷார், ஆண்டவரே உமக்குள் வாழ, உமக்காக வாழ. 2 காரியம்தான். ஒன்று உமக்குள் வாழணும், பரிசுத்த வாழும். 2வது வாழ்வே அவருக்காக. இவ்வளோ பேர் எழும்பிட்டுங்க. இருதயத்தில் வலது கருத்தை வச்சுக்கோங்க.
என் எண்ணம் போல் நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நித்தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், அங்கீகரியும் நல்ல பிதாவே, ஆமென்.